என்னோட கிளையண்ட் பார்க்க பியூட்டிஃபுல்லா டிஸ்னி பிரின்சஸ் மாதிரியே இருக்காங்கல்ல. ஸோ இவங்களோட ரிசப்ஷன் மேக் ஓவர் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு லென்ஸ் அப்ளிகேஷன் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்கு அவங்க ஸ்கின்க்கு என்ன செட் ஆகுமோ அதுக்கேத்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சட்டிலா வேணும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் ஸ்கின் ஃபினிஷ்ல க்ளோயியா இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா அண்ட் ஆல்சோ அவங்களோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோன்ல இருக்கிற மாதிரி பண்ணியாச்சு. ஐ மேக்கப் வந்து அவங்களோட லெஹெங்கா கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பிங்க் ஷேட்ஸ்லேயே வந்துட்டு பண்ணியாச்சு. கிளிட்டர்ஸும் பிங்க் ஷேட்லேயே கொடுத்தாச்சு. அண்ட் ஐப்ரோஸ் அவங்களோட நேச்சுரல் ஐப்ரோஸே என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஐப்ரோஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோம். ஐ லுக் நல்லா ஒரு சாஃப்டான டச் இருக்கணுன்றதுக்காக நான் பிளாக்கு பதிலாக ப்ரௌன் காஜல் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அடுத்து அவங்களோட ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கான்டோர் அண்ட் பிளஷ்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் ஒரு க்ளோக்காக ஹைலைட்டரும் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் கடைசியா லிப்ஸ்டிக் அவங்களோட ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூட் ஷேட் வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு லேஷஸ்லாம் வச்சுட்டு ஸ்ப்ரேயும் அடிச்சு அவங்களோட லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்களோட ஃபைனல் லுக் பார்க்கறதுக்கு. நல்லா ஸ்கின் ஃபினிஷாக சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கும் உங்களோட பிக் டேக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களையும் டிஸ்னி பிரின்சஸ் மாதிரி பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம்.